1 கொரிந்தியர் 10:16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? ரசம், கர்த்தருடைய பந்தியில் பரிமாறப்படுற ரசத்தை ஆசீர்வாதத்தோட சம்பந்தப்படுத்தி ஆவியானவர் எழுதியிருக்கிறார். ஆனால் அப்பத்தை பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அவருடைய சரீரம் அது பிட்கப்படுகிறது. இப்போ ரசத்தை பொறுத்தவரை அதை வார்த்து வைத்து எல்லாருக்கும் அதை பந்தியில் பங்கு பெறுகிறவர்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அப்பத்தை பொறுத்தவரை அது பிட்கப்படணும். இப்போ சின்ன சின்ன வட்டமாக அப்பங்களை கொடுக்குறாங்க. ஆனால் நான் பரிமாறும்போது அதை விட உடைச்சி தான் கொடுப்பேன். அது ஒரு சின்ன 2 உடைக்கலாம் கூட அதை லேசாக உடைச்சி தான் கொடுப்பேன். நான் ஆங்கிலிக்கன் சபைகளிலும் கர்த்தருடைய பந்தியை பரிமாறி இருக்கிறேன். பெந்தேகோஸ்தே சபைகளிலும் கர்த்தருடைய பந்தியை பரிமாறி இருக்கிறேன். வேறு யாருக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கான்னு தெரியல. 2 சபைகளிலுமே கர்த்தருடைய பந்தி பரிமாறுகிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. எந்த சபையாக இருந்தாலும் அந்த அப்பத்தை கொஞ்சம் லேசாக உடச்சி தாங்க நான் கொடுப்பேன். அது என்னுடைய வழக்கம். ஏனென்றால் அப்பம் பிற்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய சரீரம் நொறுக்கப்பட்டது போல அப்பமும் உடைக்கப்படணும் என்று நான் நினைக்கிறேன். பிலிப்பியர் 3:10 இவ்விதமாக சொல்கிறது. பாடுகளின் ஐக்கியத்தை பற்றி பவுல் சொல்கிறான். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். இப்போ ஆண்டவரோட ஐக்கியம் வைக்கிறது அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆண்டவரோட நம்ம ஐக்கியம் கொள்ளணும், அவரோட பேசணும், அவருக்கு நேரம் செலவு பண்ணணும், அவர்கிட்ட நம்ம மனதில் உள்ளதெல்லாம் போய் பகிர்ந்து கொள்ளணும். அது புரிந்து கொள்ளக்கூடியது. அவருடைய பாடுகளின் ஐக்கியம், ஆண்டவருடைய பாடுகளோடு நமக்கு எப்படி ஐக்கியம் ஏற்படும்? ஒரு ஐக்கியம் எப்படி ஏற்படுது? ஏதாவது ஒரு ஒத்துமை இருந்தால் தான் 2 பேருக்குள்ளே ஐக்கியம் வரும். ஏதோ ஒன்று, ஒரே ஊருக்காரங்களாக இருக்கலாம், ஒரே படிப்பு படிச்சிருக்கலாம், ஒரே காலேஜில் படிச்சிருக்கலாம், ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், ஒரே தெருவில் குடியிருக்கலாம், ஒரே சபையில் பங்கு பெறலாம், ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரே விதமான பொழுதுபோக்கு இருக்கலாம், ஒரே வயதை சார்ந்தவர்களாக ஒரே வயது உடையவர்களாக இருக்கலாம். அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் வரும். எந்த ஒற்றுமையுமே இல்லை அப்படின்னா அவங்களுக்குள்ள நடுவில் ஒரு ஐக்கியம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரே தொழில் செய்கிறவங்களாக இருக்கலாம், ஒரே வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம். அது ஒரு விதமான ஐக்கியம். இன்னொரு ஐக்கியம் ஒரே விதமான பிரச்சனை. நான் ஒரு சங்கத்தை பற்றி படித்தேன், ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. மனைவியால் கொடுமைப்படுத்தப்படும் கணவன்மார் சங்கம் ஒருத்தர் வச்சிருக்கிறார். வேடிக்கைக்கு வச்சிருக்கிறாரா இல்லை உண்மையில் வச்சிருக்கிறாரா தெரியல. மனைவியால் கொடுமைப்படுத்தப்படும் கணவன்மார் சங்கம், அதுக்கு ஒரு தலைவர் இருக்கார். அது ரொம்ப வேடிக்கையாகவும் இருந்துச்சு எனக்கு அந்த சங்கத்தின் பேரை படித்தப்போ. அது பதிவு பண்ணியிருக்காங்களா, முறைப்படி நிர்வாகி இருக்காங்களா, அமைப்பு இருக்கா, செயல்பாடு இருக்கா தெரியல. ஆனால் அப்படி ஒரு சங்கத்தின் தலைவர்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு ஏதோ சொல்லியிருந்தார். அது நல்ல ஒரு செய்தித்தாளில் அது வந்திருந்தது, அதை நான் படித்தேன். அந்த மாதிரி ஒரே விதமான பாதிப்பு, அவர்களும் ஒரு சங்கத்தை அமைக்கிறார்கள். ஏன்னா ஒரே விதமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ஒன்றாக சேர்ந்து அதற்காக முயற்சி எடுக்கணும், நமக்குள்ளே ஒரு உறவு இருக்கணும்னு, தொடர்பு இருக்கணும்னு ஒரே விதமான பாதிப்புக்குள்ளானவரும் ஒரு சங்கத்தை ஏற்படுத்துகிறாங்க, ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறாங்க. இப்போ இயேசுவின் பாடுகளின் ஐக்கியம்னா, இயேசுவோடு ஐக்கியப்படுறதுக்கு அவருடைய பிதாவும் நம்முடைய பிதாவும் ஒரே ஒருவர் இல்லையா? என்னுடைய பிதாவினிடத்திற்கும் உங்களுடைய பிதாவினிடத்திற்கும் போகிறேன் என்று இயேசு சொன்னார். அதனால் அவர் தன்னுடைய இரத்தத்தினாலே, அவருடைய நாமத்தினால நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக்கி விட்டார்.
தேவனை நமக்கு பிதாவாக ஆக்கிவிட்டார். இப்போ இயேசுவோடு நமக்கு ஐக்கியம் இருக்கிறது என்றால் முக்கியமான காரணம், நமக்கும் இயேசுவுக்கும் ஒரே பிதா தான். இப்போ அவருடைய பாடுகளோடு நமக்கு ஐக்கியம் இருக்கணும்னா நமக்கும் வாழ்க்கையில் பாடுகள் இருக்கணும். அவரளவு நம்ம பாடுபட முடியாது, பாடுபட அவசியம் இல்லை. சில பாடுகள் நமக்கு பதிலாக அவர் பட்டுவிட்டால் அதை நாம் பட வேண்டியதில்லை. சில பாடுகள் நமக்கு முன்மாதிரியாக வழிகாட்டியாக அவர் பட்டிருக்கிறார், அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். அந்த பாடுகளை நம்ம பட்டு தான் ஆகணும். பாவங்களை நம்ம சுமக்க வேண்டியதில்லை, வியாதிகளை சுமக்க வேண்டியதில்லை, கவலைகளை, பயங்களை, சாபங்களை சுமக்க வேண்டியதில்லை. அதெல்லாம் அவர் சுமந்து தீர்த்துட்டார். ஆனால் மற்ற பாடுகள், பரியாசம், நிந்தை, அவமானம், உபத்திரவம், துன்பம், பாடு, இதெல்லாம் நம்முடைய திராணிக்கு உட்பட்டு லேசாக கொஞ்ச காலம் நம்ம அனுபவிக்கணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அது நமக்கும் ஆண்டவருடைய பாடுகளுக்கும் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறது. இன்னும் ஒரு ஆழமான ஒரு உறவு, ஒருபடி உறவு இன்னும் இறுகுகிறது, இன்னும் ஒருபடி உறவு பலப்படுகிறது. இயேசுவுக்கும் பிதா, எனக்கும் பிதா, 2 பேருக்கும் ஒரே பிதா, அதனால் எங்களுக்குள்ளே ஐக்கியம் என்று சொல்வது அது ஒரு காரணம். அவர் பாடுபட்டது போல அவருடைய பாதையில் நானும் கொஞ்சம் பாடுபடுகிறேன், அவருடைய அடிச்சுவடுகளில் செல்கிறேன் என்று சொல்வதும் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறது. அதுதான் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும். பவுல் சொல்கிறான், அவரை போல நானும் பாடுபடுகிறேன், அவர் பட்ட பாடுகளில் குறைவானதை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்கிறான். அதனால் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறும்போது ரசத்தை நாம் பானம் பண்ணுகிறோம், அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அப்பத்திலே பங்கெடுக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய பாடுகளில் நானும் பங்கெடுக்கிறேன், நீர் பாடுபட்டது போல நானும் கொஞ்சம் பாடுபடுவேன், உம்மை போல நானும் பாடுகளை சகிப்பேன், அந்த உபத்திரவங்களின் வழி, நீர் போன அந்த உபத்திரவங்களின் இடுக்கமான பாதையில் தான் நானும் வருகிறேன் என்று நாம் சொல்லாமல் சொல்கிறோம். இதுவரை நம்ம உணர்ந்தோமோ இல்லையோ, இனியாவது உணர்ந்து கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுப்போம். ஆம்.